கது கலத்து மின் கபலிக்கும் மினல் ஜின்னி வல் இன்சி பின்னார். உங்களுக்கு முன் சென்ற மக்களோடு ஜின்களோடும் மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் நரகத்துக்கு போங்கடா நல்லா சொல்லுவான். முன்னாடி கொஞ்சம் போய் கிடக்குறாங்க, கொஞ்சம் ஜின்னு கொஞ்சம் மனுஷன் போயிருக்குது, நீனும் போன்னு நரகவாசிக்கு சொல்லுவாங்க. ஜின்னு நரகத்துக்கு போகுன்றது அது வழங்குகிறது 7:38. 11:119 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாசி அஜ்மஈன். ஜின்கள் மனிதர்களை போட்டு நரகத்தை நான் நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் நரகத்தில் எழுதுறான் 11:119. அதே மாதிரி 7வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்லி காட்டுறான், இப்லீஸ வெளியேற்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னா, லிமன் கதியக்க மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். உங்களை போட்டு உன்னை பின்பற்றின ஆள்களையும் போட்டு நரகத்தில் நிரப்போம், இப்லீஸுக்கு உன்னை நரகத்தில் போடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டலாம். அதே மாதிரி 32:13 இதே மாதிரி இருக்கிறது. 7:179 எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, லகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி. மனிதர்களிலும் ஜின்களிலிருந்தும் அதிகமான பேரை நரகத்திற்கு என்றே நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு மனுஷனை மட்டும் தயாரிக்கிறோம்னு சொல்லல, அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, லஹும் குலூபுன், அவர்களுக்கு சிந்தனைகள் உண்டு. அவங்களுக்கு அறிவுறுத்துகிறது ஆகலாம். ஜின்களுக்கு லஹும் குலூபுன், அவர்களுக்கு சிந்தனைகள் உண்டு. லா யஃப்கஹூன பிஹா, அதன் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன், உண்மையை புரிய மாட்டேன் என்கிறார்கள். அவர்களுக்கு கண்கள் உண்டு, பார்க்க அப்படி வரும்ல, அந்த வசனத்தில் சொல்லும் போது ஜின்னையும் அட்டாச் பண்ணி தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். அதே மாதிரி 41:29 ஜின்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 46:30 சில ஜின்கள் நபிகள் நாயகத்தை சந்திச்சு நாங்க உங்களை ஏற்றுக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறோம்னு சொல்லி நேர்வழி பெற்ற செய்தியை அல்லாஹ் 46:30 சொல்லி காட்டுறான். அடிக்கடி நீங்க கேட்ட ஒரு வசனம், அம்மா கலத்தில் ஜின்ன ஒல் இன்சை இல்லாலி ஆகுதும், ஜின்னையும் மனுஷனையும் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேங்கிறத எல்லா பயான்களும் உலமாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. 51-56 வசனம் இது, அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஜின்கள்ல நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கான்னு தெரிவிக்கிறதா இருந்தா 72வது அத்தியாயம் 11வது வசனம், அண்ணா முன்ன சாலிஹூன முன்னா தூரதானிக்க, எங்களை நல்லவங்களும் இருக்கிறோம் கெட்டவங்களும் இருக்கிறோம் அப்படின்னு ஜின்களே சொன்னதாக 72. இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. எதுக்கு சொல்றோம் கேட்டா, ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது, மனிதனை மாறி அதுக்கு ஏவல் விளக்கல் இருக்கிறது. அதுவும் இறைத்தூதர்களுடைய கட்டளைப்படி நடக்கணும், தொழுகை நோன்பு மாதிரி எல்லா விதமான வணக்கங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இறைத்தூதர்களால் சொல்லித்தரப்படும். அதை அவங்க நடைமுறைப்படுத்தணும். நீங்க விளங்கவே இருப்பாங்க. அந்த மனிதர்களைப் போலவே ஜின் என்று ஒரு படைப்பு இருக்கிறது. அந்த படைப்பு நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டார்களே தவிர அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, நல்லது கெட்டது உண்டு, ஏவல் விளக்கல் உண்டு, சட்டத்திட்டங்கள் உண்டு என்பதையெல்லாம் இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இது சம்பந்தமா புகாரியில அந்த ஜின்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உரையாடிய அந்த சம்பவம் 4921வது ஹதீஸ பாத்தீங்கன்னா புகாரியில இது பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கங்கள். என் நம்பர் சொல்றதுனால நான் ஹதீஸ்ல சொல்றதில்லை, ஏன்னா நீங்க தேடி பார்க்கணுங்கிறதுக்காக இது கேட்டுட்டே போகாம நீங்களா தேடணுங்கிறதுக்காக தான் ஷார்ட்டா உள்ளதெல்லாம் நம்பர் சொல்லிவிட்டு போயிடுறது, டைம் சேவ் ஆகும். அடுத்து